ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சமூக மேம்பாட்டிற்கு கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்புடன் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை டிஜிட்டல் முறையில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சூடானில் புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தர்ஷன் சுரேஷ், ஆதித்யா விஷால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமூக மேம்பாட்டிற்கு கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீட கல்வி நிறுவனத்தின் 71வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்தியாவை சுயசார்பு நாடாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குவதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். ஆந்திர பிரதேச முதலமைச்சராக 15 ஆண்டுகள் நிறைவு செய்ததற்காக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எதிர்காலம் தொடர்பான அவரது தொலைநோக்கு பார்வையும் சிறந்த நிர்வாகத்திற்கான உறுதியான செயல்பாடுகளும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். குஜராத் மாநில முதலமைச்சராக தாம் பொறுப்பு வகித்த காலத்திலிருந்து திரு சந்திரபாபு நாயுடுவுடன் பணியாற்றியுள்ளதையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அவரது பணிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்புடனும் பொறுப்புடனும் பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஏராளமான திறன் வாய்ந்த இளைஞர்கள் உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுதில்லியில் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு டாரியோ அமோடை திரு அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேசினார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை டிஜிட்டல் முறையில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில், பள்ளிகளில் நிதி பரிவர்த்தனை தொடர்பான செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் வகையில் UPI செயலியை பயன்படுத்த முன்வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் கட்டணங்களை எளிதாக செலுத்த வழிவகுக்கும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பிஜேபி உயர்நிலைக்குழு கூட்டம் புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைவர் திரு JP நட்டாவின் இல்லத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். பீகார் மாநிலத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதிகளை பங்கீடு செய்வது குறித்தும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டன. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்வதற்காக ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆலோசனை நடத்தியது. திரு லாலு பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். பட்னாவில் காங்கிரஸ் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அம்மாநில பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். தில்லி அரசு மருத்துவமனைகளில் 90% மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய படுக்கைகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மருத்துவமனைகளுக்கு தேவையான புதிய உபகரணங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசு வழங்கி வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையின்போது வர்த்தகம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீ விபத்துகளிலிருந்து உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தமிழக தீயணைப்புத்துறை சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்றது. தீ விபத்து ஏற்படும் தருணங்களில் தற்காத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக நாமக்கல் மாவட்ட தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் திரு கல்யாணகுமார் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெற்று தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது, வீட்டில் உள்ள எல்பிஜி சிலிண்டர்கள் தீப்பற்றினால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, மின்சார சாதனங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, மற்றும் வாகனங்களில் செல்லும் பொழுது வாகனங்களில் ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தீயணைப்பான்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பயிற்சி மிக மிக எளிமையாக பொதுமக்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியானது முற்றிலும் இலவசமாகும். இதற்கு எவ்வித முன்பதிவும் தேவையில்லை. நிகழ்ச்சி மூலமாக பெருமளவில் தீ விபத்துகளை தவிர்க்கலாம் என்பதற்காக இந்நிகழ்ச்சி பொதுமக்கள் பங்கு பெறும் வகையில் அனைத்து நிலையங்களிலும் நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் எவ்வாறு பாதுகாப்பாக பட்டாசினை கையாள்வது, வெடிப்பது என்பது குறித்த அறிவுரைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ரோப்வே திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அக்கோயிலை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் மத்திய குழு நேற்று ஆய்வு செய்தது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மத்திய சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் அடங்கிய குழு நேரடியாக சென்று மதிப்பாய்வு செய்தது. இந்த ரோப்வே திட்டத்தை செயல்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மற்றும் இதர பாதிப்புகள் குறித்து இக்குழு மதிப்பீடு செய்து வருகிறது. தரைத்தளத்திலிருந்து மலைக்கோயிலுடன் இணைக்க இது திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வனத்துறை மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் அடங்கிய குழுவும் சென்றது. சூடானின் எல்ஃபாஷாரில் உள்ள புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு எதிராக அந்நாட்டு துணை ராணுவ அதிரடிப்படை அங்குள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அமைந்துள்ள முகாம் மீது 2 ட்ரோன் மற்றும் 8 பீரங்கி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துணை ராணுவ அதிரடிப்படை மற்றும் அந்நாட்டு ராணுவத்திற்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தர்ஷன் சுரேஷ், ஆதித்யா விஷால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹவோக்ஸ், காலின் வான் பீம் இணையை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கோலிகா பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு ஜெய்ப்பூர் அணியையும் புனே தமிழக அணியையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக மேம்பாட்டிற்கு கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்புடன் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை டிஜிட்டல் முறையில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
சூடானில் புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். ருவாண்டா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தர்ஷன் சுரேஷ் ஆதித்யா விஷால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.